அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி கடகராசிக்காரர்களுக்கான சித்திரை மாத கடைசி 20 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதமானது கடைசி 20 நாட்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா? இந்த மாதம் இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. அதிலும் இந்த சித்திரை மாதத்தின் கடைசி 20 நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி போன்ற முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் நடைபெறுவதால் அவைகளினுடைய பலன்கள் எவ்வாறாக வேறுபட போகிறது, மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் கிரகங்களின் நிலைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு கடகராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீட்டிற்குள்ள போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானம் மற்றும் 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் மற்றும் 8வது வீடான அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிக்குது. இந்த அமைப்பு கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் நடக்க துவங்கும். குறிப்பாக வேலை மாற்றம் மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசியினருக்கு சித்திரை மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் கடகராசிக்கு சித்திரை மாதம் புதன் வக்ர நிவர்த்தி அடைவது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உதவும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுக்கு தொல்லை தந்து வந்த மேல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படலாம். அப்படி இல்லைன்னா அவர்கள் தரப்பில் இருந்து அலுவலக வேலையில் தொல்லைகள் குறைய ஆரம்பிக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் மீன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் கடகராசிக்கு பொன்னான காலம் துவங்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அலுவலக பணியில் கடந்த 2-3 மாதங்களாக பலவிதமான சிக்கல்களை எதிர்கொண்டவர்களுக்கு அனைத்து வித பிரச்சனைகளும் மாறி எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, அப்படி இல்லைன்னா இடமாற்றம் கிடைக்கப்பெறும். அடுத்தடுத்து நிகழக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சியும் கடகராசிக்கு மிகவும் சாதகமாக அமையப்பெறுகிறது. தொழிலை விரிவுபடுத்தலாம். கேட்ட இடத்துல எல்லாமே உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இத்தனை மாதத்துல வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. கடகராசியினருக்கு சித்திரை மாதம் துவங்கி ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் மன உளைச்சல், குடும்பத்தில் பிரச்சனைகள், வாக்குவாதம் உள்ளிட்டவை ஏற்படலாம். சனி மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பது பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கும். ஏப்ரல் 22க்கு பிறகு இந்த நிலை சற்று மாற ஆரம்பிக்கும். சித்திரை மாதத்தில் இருந்து கடகராசியினர் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அஷ்டம சனியால் மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அஷ்டம சனியின் தாக்கமும் கடகராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்க ஆரம்பிச்சிடும். மே 1ஆம் தேதி கடகராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி மிகவும் அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சியாக நிகழப்போகிறது. அஷ்டம சனி, கண்ட சனி கிரகங்கள் அனைத்துமே சாதகமற்ற நிலைகளில் இருந்து சூழல் மாறி உங்களுடைய ஆசைகளும் விருப்பங்களும் ஒன்றாக நிறைவேற துவங்கும். அதே போல இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நீண்ட தூர பயணம், அப்படி இல்லைன்னா குறுகிய தூர பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். நீங்க வெளிநாட்டில் வணிகம் செய்யறீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய தொழிலை அங்க செய்ய முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அது இந்த காலத்துல சாத்தியமாக வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தங்களுடைய கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் இந்த காலத்துல முழு பலன்கள் கிடைக்கப்பெறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களுடைய அதிகாரிகளால் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. பணியிடத்துல உங்கள் மூத்தவர்களிடமிருந்து நிறைய புதிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா புரிந்து கொள்ளவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க தொழில லாபம் மற்றும் உங்களுடைய பணியிடத்துல பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் பிள்ளைகள் தொடர்பான முக்கிய பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல அன்பும் ஒற்றுமையும் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இருப்பினும் சிறு சிறு வேலைகளை செய்து முடிப்பதற்கு அதிகமாக நீங்க அலைய வேண்டியதாகவும் இருக்குங்க. திட்டமிட்ட வேலைகள் மெதுவாக தான் முடியும். தொடக்கத்துல இருந்து எதிரிகளை விவேகத்தால வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தொழில பார்ட்னருடன் வியாபாரம் சம்பந்தமா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பேச்சுவார்த்தை மூலமா தீர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாதத்தின் பிற்பகுதி வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சாதகமாக அமைந்தாலும் சிறு இடையூறுகளும் இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் ஆடம்பரமான விஷயங்களுக்கு அதிக பணத்தை செலவு பண்ணுவீங்க. இந்த ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா விவாதங்கள்ல இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். மாதத்தினுடைய பிற்பகுதி கூடுதல் பணிச்சுமை உங்களுக்கு ஏற்படலாம். இதை முடிக்க உங்களுக்கு கூடுதல் உழைப்பும் முயற்சியும் தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமா டென்ஷனும் கோபமும் உங்களுக்கு உருவாகலாம். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் வியாபாரத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கவும் நேரிடும். அதே போல இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது முழுவதுமாக தவறுதலாக கூட விதிகளை மீறக்கூடாது. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கிறதுனால அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதனால் மாதத்தினுடைய பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே தவறுதலாக கூட விதிகளை மீறி செயல்படாதீங்க. மாதத்தினுடைய பிற்பகுதியில் தேவையில்லாத அவசரத்தாலும் வேலைகளை முடிக்காமல் இருக்கிறதாலும் மனதில் ஏமாற்றமும் உடல் சோர்வும் உங்களுக்கு ஏற்படலாம். உறவுகளை சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. சிறிய விஷயங்களை புறக்கணிப்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விவாதங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் புறக்கணித்து விடுங்க. அதை பெரிதாக்கினீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. மாதத்தின் ஆரம்பம் சுமாராகவும் சிறப்பாகவும் இருந்தாலும் கூட மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு சவாலானதாகத்தான் அமையப்பெறுகிறது. சில விஷயங்கள் நீங்கள் நினைத்தது போல நடக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விட எதிர்மாறாகவும் நடக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக இருக்க பாருங்க. அலட்சியம், சிறிது அலட்சியம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. மாதத்தினுடைய பிற்பகுதி சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அதே சமயம் குழந்தைகள் தொடர்பான சில முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மூதாதையர் சொத்துக்கள் வாங்குறதுல ஏதேனும் தடைகள் இருந்திருந்தா இந்த காலகட்டத்தில் அது படிப்படியாக சரியாகும். நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான சர்ச்சைகள் தீர ஆரம்பிச்சிடும். பத்திரிகை, எழுத்து, அப்படி இல்லைன்னா தகவல் தொடர்பு போன்றவற்றில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஓரளவிற்கு சாதகமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் நன்மைகளும் தீமைகளும் நிறைந்த காலமா இந்த சித்திரை மாதத்தின் கடைசி 20 நாட்கள் இருக்க பெறப்போகிறது. சில காலமா நீங்க போராடி கொண்டிருந்த பெரிய பிரச்சனை இந்த காலத்துல திடீரென்று தீர்க்கப்படலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களால் பெற முடியும். உங்களுடைய வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கலாம். இருப்பினும் அதிக செலவும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை உங்களால் பெற முடியும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரலாம். சமூக சேவை அப்படி இல்லைன்னா அரசியலில் ஈடுபடுபவர்களினுடைய புகழ் சமூகத்தில் அதிகரித்து காணப்படும். மாதத்தினுடைய பிற்பகுதி முதல் பாதியை விட கொஞ்சம் இனிமையானதாகவும் பொழுதுபோக்காகவும் இருந்தாலும் கூட பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் குறைவிருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எந்த ஒரு வேலையையும் அரைமனதுடன் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைன்னா செய்த வேலை கூட பாதிக்கப்படும். வேலையில் விரும்பிய வெற்றியை பெறவும் நிதி சிக்கல்களை தவிர்க்கவும் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் சீராக நிர்வகிக்க வேண்டியது அவசியமாகிறது. நீங்க எந்த ஒரு வேலைகளையுமே குறுக்கு வழிகளை மேற்கொள்வதையோ அப்படி இல்லைனா விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மீறுவதையோ தவிர்த்து கொள்ளுங்க. பிற்பகுதியில் வேலை விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். அதே போல உங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கை இரண்டிலையுமே சாதகமான மாற்றங்களை காண முடியும். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்
பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து கணபதி மந்திரத்தை தினமும் பிரயாணம் செய்யுங்க. அனைத்துமே சுபிக்ஷமாக முடியும். சிவபெருமானுக்கு பால் மற்றும் நீர் அபிஷேகம் செய்து வருவதன் மூலமா உங்களுடைய துயரங்கள் அனைத்துமே விலக செய்யும். மகாவிஷ்ணு வழிபாடும் துளசி பூஜையும் விஷ்ணு சரஸ்கர நாமத்தை பிரயாணம் செய்வதும் பல நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில மேன்மையையும் பிரச்சனைகளையும் குறைக்கும்.